திருச்செந்தூர் கோயிலுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி திண்டுக்கல்ல இருந்து வராங்க. கணவர் பேரு மதுசூதனன், மனைவி பேரு அங்கையர் கன்னி. கொஞ்சம் கடன் பிரச்சனை, அதுக்காக முருகன் கிட்ட வேண்டிக்கலான்னு வராங்க. வரும்போது கடல்ல குளிக்கணும்ல, முறை இருக்கல, 4 கிணறுல குளிக்கணும், கடல்ல குளிக்கணும். இந்த அம்மா அங்கையர் கன்னி கடல்ல அப்படி முங்கி எந்திரிக்கிறாங்க. கழுத்துல இருந்து 5 பவுன் தாலி செயினை காணும். கடலை இழுத்துட்டு போயிடுச்சு தாலி செயின். 5 பவுன் எனக்கு என்ன வேலை? கணவர் சொன்னார், ஒழுங்கா வீட்டிலே இருந்திருக்கலாமா? என்னவோ முருகன் கொடுப்பான், முருகன் கொடுப்பான், முருகன் கடனை தீப்பான்னு திருச்செந்தூருக்கு வந்து தாலி 5 பவுனை தொலைச்சிட்டு போகணுமா? சரி, போனது போச்சு, வா கிளம்பலாம். அந்த பொண்ணு அங்கையர் கன்னியுடைய பக்தியை பாருங்க, உறுதியை பாருங்க. கடல்ல அந்த அம்மா உட்காந்துருச்சு கடற்கரையில். முருகா, உன்னை நம்பி நான் வந்தேன், என் தாலி இந்த கடல்ல போயிருச்சு, நீ தாலியை திருப்பி கொடுக்காம நான் இங்கேருந்து திண்டுக்கலுக்கு போக மாட்டேன். உட்காந்துருச்சு. கடல்ல தொலைஞ்ச தாலி எப்படி கிடைக்கும்? கூட்டம் வந்துருச்சு. லூசாமா நீ? கடல்ல போனது எப்படிமா கிடைக்கும்? எப்படி போய் தேட? குளம்னா தேட முடியும், அது கூட மண்ணுக்குள்ள போனால் கிடைக்கும். கிணறுனா தேடலாம், அது கூட கிடைக்குன்னு உறுதியாக சொல்லு. கடல்ல தொலைஞ்சது எப்படி கிடைக்கும்? சரி, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போதுன்னு நினச்சிட்டு போமா? முடியாது. முருகனை என் தாலியை திருப்பி தர சொல்லுங்க. கூட்டம் வந்துருச்சு, போலீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க. அம்மா கிளம்புமா, தாலியெல்லாம் கிடைக்காது. கிடைச்சாலும் கொடுப்பாங்களா? இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ ரோட்டில் நடந்து போகிறோம், ஒரு 10 ரூபா கிடக்குதுன்னா யாரோ ஒரு சிலர் நேர்மையாளர்களாக இருக்கலாம். முதல்ல என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கணும், அதானே தோணும். யாராக இருந்தாலும் மனித இயல்பு அதுதானே. நம்மளாம் அற்ப மானிட பிறவிகள் தானே. 5 பவுன் தாலி கிடைச்சா யாருமா திருப்பி கொடுப்பா? அதெல்லாம் கிடைக்காது, நீ கிளம்ப. அந்த பொண்ணு சொன்னா, முருகா நீ என் தாலியை கொடு, நான் போகிறேன். உன்னை நம்பி தானே வந்தேன், என் தாலியை கடலில் தொலைச்சிட்டு போகிறதுக்காக வந்தேன், நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். இப்போ காவல்துறை மீனவர்களை விட்டு கடலில் தேட சொல்கிறாங்க. இந்த திருச்செந்தூரில் எப்படினாலும் கிடைக்காது. ஏதோ இந்த அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக போய் தேடுங்க. ஒவ்வொருத்தராக வராங்க. இல்லை இல்லை, எப்படிங்க கடலில் தொலைஞ்சது எங்கன்னு போய் நீங்கள் தேடுவீங்க? அடிக்கிற அலையில் ஒவ்வொருத்தராக வந்து இல்லை இல்லைன்ட்டாங்க. அந்த அம்மா உட்காந்துச்சு அங்கையர் கன்னி. கணவர் மதுசூதனன் கெஞ்சுறாரு, சரி வா, நான் திட்டலை உன்னை, தாலி தானே வேற வாங்கிக்கலாம் வா. அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் உன்னை நம்பி வந்தால முருகா, நான் கழுத்தில் தாலி இல்லாமல் போகணுமா? நீ என்ன பண்ணுவியே தெரியாது, நீ தாலியை கொடு, அப்போ தான் நான் இங்கேருந்து எந்திரிப்பேன். போன எல்லாரும் வந்துட்டாங்க. கிளம்புமா, எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது. நம்ம எந்திரிக்க வேண்டியது. கடைசியாக ஒருத்தர் வந்தார், தாலி கிடச்சிருச்சுன்னார். திருச்செந்தூர் கடற்கரை. அந்த அம்மா கேட்டுச்சு, முதல் கேள்வி எங்கே கிடச்சிச்சு, எப்படி கிடச்சி, இதெல்லாம் கேட்கல. அது கேட்ட முதல் கேள்வி, உங்கள் பேர்? என் பேர் சரவணன். என்ன சொன்னாரு? சரவணன். நீ முருகா என் தாலியை கொடுத்தாதான் நான் இங்கேருந்து போவேன்னு அந்த அம்மா உட்காந்துச்சுல. சரவணன் கையில் தாலி இந்த திருச்செந்தூரில் தான் நடந்தது. இன்றைக்கும் முருகப்பெருமான் இந்த கலிகாலத்திலும் முருகா நீ எனக்கு இதை பண்ணுனா பண்ணுவார். டே நான் கஷ்டப்படுறேனே கேட்கவே வேணாம், முன்னாடி போய் நின்னீங்கன்னாவே அவருக்கு தெரியும். திருச்செந்தூருக்கு வந்த யார் ஒருவரும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கவே மாட்டார்கள். அதை முதல்ல நம்புங்க. முருகனை முதல்ல நம்பணும்.